ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். அடாடாடா அது தம்பி. ஒரே ஃப்ரேம்ல இருந்து ஆக்ஷன் பண்ணி தப்பிச்சிட்டு இருந்தேன். என்னடா இது? ஃப்ரேமை மாத்தி விட்டு இப்ப அவர் மட்டும் தான் பேசுவாரு, என்ன வைக்கவும் மாட்டாங்க. பாத்தியா, நிதிஷ்டாங்க எல்லாமே. அவர் தான் அந்த சேனலோட. கேட்டுக்கோங்க. சரி, ஓகே நிதிஷ், 2025 ஐபிஎல் ஏலத்துக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ செம்மையா நடக்க போகுது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பிளேயர் உள்ள இருக்க போறாங்க. எத்தனை பிளேயரை யார் யார் எந்த பக்கம் எடுக்க போறாங்க, நம்மளுடைய ஃபேவரட்ல எந்த டீம் பக்கம் ஆட போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அண்ணன் வந்து ஹரியண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தாரு, பார்த்துருப்பீங்க. திடீர்னு நான் ஏன்னா அது ஆர்சிபிங்கிறதுனால அவர் ஹரியண்ணா வந்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எந்த டீம்? ஆர்சிபி. ஏன் கூட நீ ஆர்ஆர் தானே சொன்ன நீனு. நீ பண்ணுங்க போங்க. இந்த வாட்டி போக மாட்டேன்டா. இந்த வாட்டி ஆர்சிபி தட்டி தூக்குது கப்ப. சிஎஸ்கே சொம்பு தான், அதனாலதான் நீங்க ஆர்சிபி சொம்பு தான். கேவலமா பேசுற. சொம்பு தான், சரி விடுங்க, வேற ஏதாச்சும் வச்சுக்கோங்க. நாங்க சிஎஸ்கே தான்டா 2025. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் 2025 பொறுத்த வரைக்குமே ஐபிஎல் ஏலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 கோடிக்கு மேல அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு தான் ஆர்சிபி உள்ள வராங்க. 83 கோடி இருக்கு. அதான் 80 கோடிக்கு மேலன்னு சொல்லிட்டேன். 83 கோடி இருக்குது. அங்க இருக்க கோயில் எல்லாரும் கியூல நின்றுட்டு இருக்காங்களாம் ஐபிஎல் ஏலத்துக்கு முன்னாடி. எல்லாருமே எங்களை எடுத்துறாதீங்க, ஆர்சிபி எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் 500 பேரும் சிஎஸ்கேக்கு போகணும்னு வேண்டுவாங்க, ஆர்சிபிக்கு போக கூடாதுன்னு வேண்டுவாங்க. ஓகேன்றதானே? இல்ல ட்ரோல் பண்ண வச்சு ஜோக்ஸ் அபார்ட் விட்டுருங்க. ஆர்சிபி நல்ல டீம், அதெல்லாம் பண்ணிட்டு ஜோக்ஸ் அபார்ட். சரி, ஓகே. ஆர்சிபி ஓகே, விராட் கோலி ஒரு பக்கம் இருக்கிறாரு. ஸோ அவரு கீழே ஒரு பயங்கரமான யூனிட் ரெடி பண்ண போறாங்க. யாரெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு? விராட் கோலி கீழே. அப்போ விராட் கோலி தான் கேப்டன் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவர் ஆகணும். அந்த லைன் திரும்ப கேப்டன் ஆகணும்ன்றது தான் எனக்கு தேவை. ஓகே, ஒரு 6 ஆப்ஷன் இருக்குன்னு. இவங்களுக்கு கண்டிப்பா ஆர்சிபி போவாங்கன்னு நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா எப்படிப்பட்ட பிளான்ல இருப்பாங்க? அதான் இப்போதைக்கு அவங்க வந்து விராட் கோலி ரீடைன் பண்ணிட்டாங்க, பட்டிதார் ரீடைன் பண்ணிட்டாங்க, இந்தியன் பேட்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க. இது இல்லாம எஸ்டயால்னு ஒரே ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து இப்போ ஓவர்சீஸ் பவுலர்ஸ் தேவை, முக்கியமா ஸ்பின்னர்ஸ் தேவை. அதுவும் சின்னசாமி ஸ்டேடியம்ல போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் தேவை. என்ன ஸ்பின்னர் போட்டாலுமே அந்த இடத்துல அடி விழுன்றது. இப்போ விராட் கோலி கேப்டன்சி பண்ணாரா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி ஒரு கேப்டன்சி பிளேயர் தேவை. மேபி அது ஃபேபா கூட இருக்கலாம் அடுத்த 3 வருஷத்துக்கு. அவங்க சும்மா சொல்றேன், அது எடுப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. இல்லாட்டி அவங்க எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி, ஆர்சிபியன்ஸே ஆசைப்படுற மாதிரி அது கேஎல் ராகுலா கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு விராட் கோலி கூட ஆடுற பிளேயர் தேவை, மிடில் ஆர்டர் தேவை, ஆல்ரவுண்டர்ஸ் தேவை. மொத்தமா டீமே தேவைப்படுது. அதான் சொல்ல வந்த டீமுக்கே ஒழுங்கா தேவை. கபடிக்கு பட் நாம அது எல்லாத்தையும் எல்லா ஸ்லாட்டையும் நம்ம ஃபில் பண்ண போறது கிடையாது. அதுக்கு நம்ம கிட்ட டைமும் கிடையாது. கண்டிப்பா நாம சொல்ல போறது இந்த 6 பிளேயர்ஸே கண்டிப்பா ஆர்சிபி அந்த 83 கோடியை வச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆஹா, சூப்பர், செம்மையா சொல்றேன். 83 கோடிக்கு 83 கோடி 6 பிளேயர்ஸ் ஒருத்து அவங்க பிரிச்சு கொடுக்கலாம் ஒருத்தவங்களுக்கு. ஆமா, சோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான். ஓகே, ஆனா இங்க குளறுபடி இருக்கு தெரியும் இல்லையா? ஓப்பனிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு. நீ சொல்ற ஆப்ஷன் கேப்டன் மெட்டீரியலுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் பிரச்சனை இருக்கு. ஓகே, மிடில் ஆர்டரும் பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்க கையில பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, 83 கோடின்றது. சோ இப்போ அவங்க டீமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்றாங்கன்னு இருக்கு. அந்த 6 பேர் யார்? ஓகேண்ணா, அந்த வகையில எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க கேஎல் ராகுல் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 83 கோடி இருக்குன்னு தைரியமா நீ 23 கோடி கேஎல் ராகுல் கொடுங்க. ரிஷப் பண்ணிட்டு கொடுக்க மாட்டாங்களா? 30 கோடி இப்போ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 30 கோடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? 30 கோடி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸுக்கு அவங்க மாட்டிப்பாங்க. அதனால கேஎல் ராகுல் தான். இன்னொன்னு, கேஎல் ராகுல் வந்து லோக்கல் பாய், அவர் வர போறாரு, ஆல்ரெடி ஆர்சிபில ஆடி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. ஸோ கேஎல் ராகுல் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கண்டிப்பா இருப்பாரு. விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன், ஓப்பனர் அண்ட் கூடவே கேப்டன்சி மெட்டீரியல். பேசி வச்ச மாதிரி இவ்வளவு கிளியரா கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்றேன். மோபோட் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். கன்ஃபார்மான கேஎல் ராகுல் தேவை. கேஎல் ராகுல் தேவை. அண்ட் எல்லாருமே ஆசைப்படுறாங்க, ஆசைப்படுறதுக்காகவே எடுக்குவாங்கன்னு தோணுது எனக்கு. நல்ல பிளேயர் தானே கேஎல் ராகுல், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா கேப்டன்சி மட்டும் கொடுக்க வேணாம் அவர்கிட்ட. கொடுக்கலாமே, பிரஷர் எடுத்துக்கிறாரு அவன் மேல. அதனால அவர் பேட்டிங்ல காட்ட மாட்டாருங்கிறது என்னோட. எனக்கு அந்த பஞ்சாப்ல ஆடினார்ல ஒரு கேஎல் ராகுல், ஆமா அவரு வேணும் எனக்கு. சோ அதனால அந்த கேஎல் ராகுல் கேப்டன்சி பிரஷர் கப்படிக்கல. இல்ல சொல்றேன் அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு. பட் இருந்தாலுமே நீ சொல்ற ஆப்ஷன் நானுமே அதை ஒத்துக்கிறேன். ஃபாஸ்டஸ்ட் 50ல அடிச்சிருக்காரு. அக்செப்டட். ஒரு பிளேயரா அவர் எப்பவுமே ஜொலிச்சிக்கிட்டு தான் பாருங்க. கேப்டனா தான் ஒரு இடத்துல தவற விட்டுறாரு. பட் இருந்தாலுமே கேஎல் ராகுல் நல்ல ஆப்ஷன் தான் ஆர்சிபிக்கு. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன். அது இல்லாம 3 ஆர்டிஎம் வந்து ஆர்சிபி கிட்ட இருக்கு. 3மே கேப்டு ஆர்டிஎம்ஸ் தான். 1 அன்கேப்டு கூட மேபி அவங்க யூஸ் பண்ணலாம். பட் அது யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டான்னு தோணுது. 3 கேப்டு ஆர்டிஎம்ல வந்து 1 வந்து கண்டிப்பா வில்ஜாக்ஸுக்கு பயன்படுத்துவாங்கன்னு தோணுது. ஆனா வில்ஜாக்ஸ் ஒரு சரியான ரேட்டுக்கு போவார்னு தோணுது. மும்பை மாதிரியான டீம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, கேகேஆர் மாதிரியான டீம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க வில்ஜாக்ஸுக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. டெல்லியுமே ட்ரை பண்ணலாம்.
ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் வில் ஜாக்ஸ்க்காக ஒதுக்கி வச்சிருக்கணும். மினிமம் 15 கோடி வரைக்கும் 10 15 கோடி ஒதுக்கிடணும் வில் ஜாக்ஸுக்கு இருக்கு. ஓகே, அது எடுக்கணுங்கிறது என்னோட ஆப்ஷன். ஏன்னா வில் ஜாக்ஸ் உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் 2024 ஐபிஎல்ல ஆர்சிபி வெளியே தெரிய ஆரம்பிச்சது. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா அடி வாங்கினாங்க. வில் ஜாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எல்லாமே நடந்துச்சு. அதுவும் அந்த 1.5 ஓவர்ல 50 ரன் செஞ்சுரிலாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய ரெக்கார்டு வில் ஜாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆர்சிபியோட பூம் பெருசா இருந்துச்சுன்னு சொல்லணும். நீ சொன்ன மாதிரி அந்த பிளே ஆஃப்ல போறதுக்கு வில் ஜாக்ஸ் பெரிய புஷ் ஆன் பண்ணிருக்காரு. டெஃபினெட்லி. சோ அதனால வில் ஜாக்ஸ்க்கு ஒரு ஆர்டிஎம் போவாங்கன்னு எனக்கு தோணுது. சோ வில் ஜாக்ஸ் ஒரு ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. சோ கேஎல் ராகுல் வில் ஜாக்ஸ் நினைச்சு பாருங்க, கேஎல் ராகுல் விராட் கோலி ஓப்பனிங், வில் ஜாக்ஸ் வந்தோம்னா அவங்க டீம் டாப் ஆர்டர் வந்து ஃபிக்ஸ். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் 2 பேர் எடுத்துருவாங்கன்னு தோணுது. இந்த 2 பேருக்கே அவங்க மேக்ஸிமம் 20 இருந்து 30 கோடி வரைக்கும் செலவு பண்றதுக்கான வாய்ப்புமே அதிகமா இருக்கு இந்த 2 பிளேயர்ஸ்க்கு மட்டுமே. ஓகே, நெக்ஸ்ட் இது இல்லாம பவுலர் பக்கம் போனோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த 2 பிளேயர்ஸ்க்கு 30 கோடி செலவு பண்றான்னு சொன்னால, பவுலர் பக்கம் போனோம்னா ஸ்டார்க்கு மேபி அவங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டார்க்கு வந்து டெபியூட் ஆனது ஐபிஎல்ல வந்து ஆர்சிபிக்காக தான். ஆர்சிபிக்காக நல்லாவும் பண்ணிருக்காரு. யாராலதான் அந்த மறக்க முடியும்? பொல்லாடு கூட ஒரு பிரச்சனை இருந்துச்சு, மறக்க முடியுமா? எனக்கு இப்பவும் அந்த எனக்கு ஸ்டார்க் ஞாபகம் இருக்கிறது கேகேஆர் ஜெர்சில கிடையாது. எனக்கு ஆர்சிபி ஜெர்சில தான் ஞாபகம். எனக்கு அது ஏன்னு தெரியல. சோ மேபி கேகேஆர் திரும்ப ட்ரை பண்ணலாம். பஞ்சாப் கிங்ஸ் போவாங்க, டெல்லி போவாங்க. பட் ஆர்சிபிக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும்னு தோணுது. அவரோட ஹோமுக்கு திரும்ப அவர் வந்தா நல்லா இருக்கும். எனக்குமே நல்ல ஞாபகம் கிடையாது. அவர் ஆரம்பிச்சது அங்கதான் நான் சொல்றேன். பட் எனக்குமே நீ சொல்ற மாதிரி டப்புன்னு ஸ்டார்க்கு வச்சு பார்த்தா அந்த ஜெர்சில ஞாபகம் ஒரு ஆர்சிபி ஜெர்சில ஞாபகம் ஒரு இந்த சைடுல லைட்டா எல்லோ இருக்கும், இங்க ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அது ஞாபகம். அது வேற மாதிரி ஜெர்சி. ஆமா, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கிங்ஃபிஷர். ஆமா, பட் ஓகே. பட் இப்ப இருக்க ஜெர்சி இது நல்லா தான் இருக்கு. பட் ஓகே, பார்க்கலாம். சோ ஸ்டார்க்கு வந்து என்னோட ஆப்ஷன். நீங்க வேற ஆப்ஷன் கேட்டீங்கன்னா நான் வேற அதுக்கு சாய்ஸ்லாம் நான் போக விரும்பல. இந்த 6 பேர் கண்டிப்பா எடுப்பாங்க. எடுத்த வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு போவாங்க. 6 பேரை மட்டும் தான் நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். சோ அதுல வந்து ஸ்டார்க் ஒருத்தர் இருக்காரு. ஸ்டார்க் இல்லாம இந்தியன் பேசர் ஒருத்தர் தேவைப்படுறாங்க. யாஷ் தயால் இல்லாம ஒரு இந்தியன் பேசருக்கு போகணும் அப்படின்னா இந்த பிளேயரை இவங்க தான் எடுக்கணும். இவங்களால மட்டும் தான் எடுக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் தான். மார்க்கி லிஸ்ட்லயுமே இருக்காரு முகமது சிராஜ். சிராஜ் ஆர்சிபி அது ஒரு உணர்வு, ஒரு உறவு செட் ஆயிருச்சு. அது விராட் கோலி விட மாட்டாருங்கிறது என்னோட ஆப்ஷன். சோ சிராஜுக்கும் திரும்ப போவாங்கன்னு தோணுது. ஸ்டார்க்கு சிராஜ் எஸ் தயால் அவங்களோட பேஸ் அட்டாக்கா இருந்தா அது நல்லா இருக்கும். சோ ஸ்குவாட்லயே புது பவுலர் எதிர்பார்க்கலாமா? மேபி ஆர்சிபி யூனிட்குள்ள ஒரு புது பவுலர். அதான் புது பவுலர் தான் ஸ்டார்க்கா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அது இல்லாம புது பவுலர்ஸ் நம்ம பெருசா போக மாட்டாங்க. இந்தியன் பவுலர்ஸ்னா அவங்க எந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் கேக்குறீங்களா? ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் அர்ஷ்தீப் ட்ரை பண்ண மாட்டாங்களான்னு. அர்ஷ்தீப்க்கு வந்து ரேட் எக்கச்சக்கமா போகும். சோ ட்ரை பண்ணுவாங்க. கிடைக்குமான்னு எனக்கு 83 அதாவது பஞ்சாபுக்கு அப்புறம் அதிக அமௌண்ட் வச்சிருக்கு. அர்ஷ்தீப்க்கு ட்ரை பண்ணுவாங்க. செட் 1லயே வந்துருவாரு. அவர் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. கிடைச்சா எடுத்துப்பாங்க. அது வேணாம்லாம் சொல்ல போறதுல யாருமே. அர்ஷ்தீப் கிடைக்கலன்னா செகண்ட் செட்ல இருக்கிற சிராஜிக்கோ சமிக்கோ அவங்க போவாங்க. சமி வாய்ப்பு இல்ல, சிராஜ் இவங்க எடுப்பாங்க. சிராஜ் வந்து அவங்க அதான் சொன்னாங்க, சிஎஸ்கே வந்து ஒரு பிளேயரை வந்து பேக் ஆன் பண்றாங்கன்னா அவங்களோட டீம்ல அவர் இருந்தாரு, அவர் எல்லோவுல இருந்தாருன்னா எடுத்துருவாங்கல்ல. அந்த மாதிரி ஆர்சிபி சிராஜுக்கு போவாங்கன்னு எனக்கு தோணுது. அது சோ அதனால அந்த ஒரு உணர்வு அதை எடுத்துவாங்க அப்படின்னு தோணுது. சோ சிராஜ் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. இது இல்லாம இன்னொரு பிளேயரை வந்து அவங்க திரும்ப உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்பின்னர். அவரு வேற வழி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆர்சிபியை வந்து காப்பாத்தினவர், ரொம்ப ரொம்ப காப்பாத்தினவர்னு சொல்லலாம். ஆனா அவர் எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி ராஜஸ்தானுக்கு தார வாத்தாங்க. ஆனா ராஜஸ்தானும் அதை தக்க வைக்காம அவங்களும் இப்ப வெளில அனுப்பிச்சிருக்கு தான் பெரிய கேள்விக்குறியாகு. சாகல் தான், யஸ்வேந்திர சாகல் தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். அவருக்கு என்ன பண்ணுவாங்க? அதாவது இந்த இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ரூல் இருக்கு. சோ அந்த ரூல் மட்டும் இல்லாட்டி சகல் வந்து 5 கோடி கூட கிராஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. ஆனா இருக்கிறதுனால 10 கோடிக்கு மேல அவர் போவாரு. 4 ஓவர் உங்களுக்கு சூப்பரா போட்டு கொடுப்பாரு. சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு ஸ்பின்னரால விக்கெட் எடுக்க முடியும்னா அது சகலால கண்ட்ரோல் பண்ண முடியும்னாலுமே சகலால மட்டும் தான் முடியும். அது 6 கொடுத்தாலுமே அடுத்த பால் அவரால் விக்கெட் எடுக்க முடியும்னா அதுவும் சகால் தான் லீடிங் விக்கெட் டேக்கர். நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம், சகால் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு. சோ சகால் தானே என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பின்னிங் ஆப்ஷனா இருக்கணும். இது இல்லாம இன்னொரு பிளேயரையும் சொல்லிடுறேன். அவங்க அந்த பிளேயரையுமே ரிலீஸ் பண்ணி தான் வெளியே விட்டாங்க. இப்போ அவர் இந்தியன் சர்க்கியூட்ல வேற லெவல்ல இருக்காரு. பிஜிடில கூட ஜடேஜா அஸ்வினை ஓவர்டேக் பண்ணி இந்த ஸ்பின்னர் ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நாம இந்த வீடியோ எடுக்கிற சமயத்துல அந்த மாதிரியான ஒரு ஸ்பின்னர். அதே மாதிரிதான் ஆர்சிபி அவரை யூஸ் பண்ண தெரியாம வெளியே விட்டு அவர் வந்து இப்ப பெரிய ஆளா வந்து நிக்கிறாரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழகத்தை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர். சோ அவருமே நல்ல ஆப்ஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 6 பிளேயர்ஸுக்கும் ஆர்சிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. இது முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா எடுத்துருவாங்க. வில் ஜாக்ஸ், கேஎல் ராகுல், பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிராஜ், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஸ்பின்னர்ஸ்ல சஹல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். இந்த 6 பேர் தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் ஆர்சிபி. முத்து மாதிரி வச்சிருக்கியப்பா. ஆமா, இதெல்லாம் எடுத்தா செமையா இருக்கு. இது என்னோட பிக்ஸ். என்னுடைய பிக் நல்லா இருக்கு. பட் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு, இது கரெக்டா பதில் சொல்லு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்றது இது பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த அப்போ இதுதான் ஆர்சிபி. ஓகே, இது இவங்களை வச்சு நான் லாங் ரன் போக மாட்டேன், இவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றது தான் நடந்திருக்கு.
பட் இந்த ஆக்ஷன்ல அந்த அந்த மைண்ட் செட்லாம் உடைச்சிட்டு எடுப்போம், இந்த சீசன் அடுத்த சீசன் கப் அடிப்போம், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டீம் ரெடி பண்ணணும்னு நினைப்பாங்க. அதான் இப்ப வந்து நான் மத்த ஆக்ஷன்ல இருந்து இப்ப வேரியா வருது ஆர்சிபில என்ன அப்படின்னு பாக்குறேன்னா, ஆர்சிபி இந்த வருஷம் டீமை வேற லெவல்ல பில்ட் பண்ண போறாங்க. அதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. அதற்கு முக்கியமான ரீசனா நாங்க வைக்க போறது தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் வந்து மென்டார் கிடையாது, ஒரு பேட்டிங் கோச். சோ பேட்டிங் கோச் வந்து இங்க தினேஷ் கார்த்திகா இருக்கும்போது இப்ப ரீசெண்டா அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அது ஆர்சிபியோட அபிஷியல் யூடியூப் சேனல்லையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப தினேஷ் கார்த்திக் தான் ஃபுல் டாமினன்ஸா பேசிட்டு இருந்தாரு. எப்படி நம்ம பிளேயர்ஸை எடுக்கணும், எந்த மாதிரி பிளேயர்ஸை எடுக்கணும், எப்படி நம்ம டீமை பில்ட் பண்ணணும், யாருக்கு என்ன பொசிஷன்ங்கிற வரைக்கும் தினேஷ் கார்த்திக் முடிவு பண்றாரு. சோ தினேஷ் கார்த்திக் ஆக்ஷன் டேபிள்ல இருந்தாரு அப்படின்னா ஆர்சிபியோட யூனிட் இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன்ல பயங்கரமா இருக்கும். மற்ற எல்லா டீம்ஸையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவர் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து நிறுத்துவாரு. அண்ட் மேபி ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸும் ஆர்சிபி என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் தாண்டி சொல்லுங்க, யாரை பிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிளேயர் கேஎல் ராகுல். ஒரே வார்த்தை அடிச்சான். அமௌண்ட் கூட சொல்லிடுறேன், 18 to 20 crores. 18 to 20 crores, 17 crore அப்படி கூட வச்சுக்கலாம். 17ல இருந்து 22 வரைக்கும் போகலாம். 20 வரைக்கும் தான். 22 வரைக்கும் போகலாம். சரி, ஓகே. நீங்க சொல்ற மாதிரி கேஎல் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, கேஎல் தான் தூக்குவாங்கன்றது பக்கம் இருக்கட்டும். இது என்னோட பர்சனல் கொஸ்டின், நிறைய பேரோட ஃபேன்ஸோட கொஸ்டினாக இருக்கட்டும். எகைன் விராட் கோலியை கேப்டன்சி மெட்டீரியல் பார்க்கலாமா? விராட் கோலி எனக்கு கேப்டன் ஆகணும். எனக்கு அவர் கேப்டன் ஆகணும். எல்லாருமே டிராஃபி ஜெயிச்சிட்டாங்க. ரோஹித் ஜெயிச்சிட்டாரு, தோனி ஜெயிச்சிட்டாரு, இப்போ சேசை வரைக்குமே ஜெயிச்சிட்டாரு. எனக்கு விராட் கோலி ஒரு டிராஃபியோட போனாருன்னா நல்லா இருக்குங்கிற ஆசை. ஆனார்னா டிராஃபி அடிப்பாரு. தினேஷ் கார்த்திக் கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா அந்த காம்போ பயங்கரமா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க வேணா பாருங்க, அது நடக்கும். விராட் கோலி கேப்டன் ஆனாருன்னா கப்புமே வரும். நானுமே தான் காத்துட்டு இருக்கேன், சிங்கமா திரும்ப இருக்கணும் அப்படின்றது. பட் பேட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கேப்டன் அவர் கோட்டையில் அவர் தான் ராஜா, யார் வேணா இருந்துட்டு போட்டோம். பட் விராட் எகைன் கேப்டனா பார்க்குற ஃபீல் தனி. ஸோ அது நடந்தா ஹாப்பி தான். ஸோ இந்த ஆக்ஷன்ல அவருக்கு எந்த மாதிரி படைகள் செட் ஆக போகுது, ஒரு தளபதியா டீம் எப்படி கெட் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்ஷன் லைவ் இருக்கு. அந்த டே 1 லைவ் நம்ம ஃபுல்லா 3 hours இருக்க போறோம். ஸோ நாங்க எல்லாருமே இருப்போம். நான் இருப்பேன், சிட்டி அண்ணா, ஹரிகரன் ப்ரோ இருப்பாரு, நம்ம கூட நிறைய பசங்களா இருக்காங்க. அவங்க எல்லாருமே உள்ள வந்து கேமியோ பண்ண போறாங்க. குருமன்லாம் வருவாரு. ஆமா, குருமன் எல்லாருமே உள்ள வருவாங்க. ஸோ நீங்க அந்த லைவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம. ஸோ சப்ஸ்கிரைபும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். அப்புறம் அடுத்த டீம்ல வந்து பார்ப்போமா? தேங்க்யூ, பாய்.